வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். காணொலியை பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து இது உங்களோட காணொலியை நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலாதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு பாட்டு ஒன்று, அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சேன் அண்ணாமலை அப்படின்னு. நல்ல பாட்டுல, சூப்பர் ஸ்டார் இருக்குது. அருமையான பாட்டு, அருமையான படம். அதே பேரில் ஒரு தருதலை நம்ம ஊரில் வந்து கட்சி தலைவராகி ஐபிஎஸ் படிச்சிருக்கிறேன், ஐஏஎஸ் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கட்சி தலைவராகி ஊரையெல்லாம் ஏமாற்றி உலையில் போட்டு பெரிய சமாச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து சம்பாதிக்கலாம், அதெல்லாம் பற்றி நமக்கு தேவையில்லாத வேலை. ஆனால் அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாதுல்ல. அப்போ அடுத்தவங்களை குறை சொல்கிற நீ யோகியமாக இருக்கணும்ல. இப்போ ஒரு 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 எஸ்பி வேலை கொடுத்துருப்பாங்களா, அந்த வயசுக்கு ஒரு எஸ்பி வேலை கொடுத்துருப்பாங்க ஆரம்பத்தில். இல்லை ஒரு டிஐஜி லெவலுக்கு போயிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். கமிஷன் லெவலுக்கெல்லாம் போயிருக்க மாட்டேற வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை போயிருந்தா கூட மாதத்துக்கு ஏன்னா 10 கோடியாக சம்பளம் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில், மத்திய அரசில், மாநில அரசில். ஐபிஎஸ் பதவிக்கு 10 கோடி ரூபா சம்பளம் தருவாங்களா? இது உண்டா இந்தியாவில்? ஆனால் பார்த்துக்குங்க, 80 கோடி ரூபாய்க்கு வயல் இடம் தோப்பு வாங்கியிருக்காரு, துறவு வாங்கியிருக்காரு, ஆட்டு பண்ணை வாங்கியிருக்காரு, மாட்டு பண்ணை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 50 கோடி ரூபாய்க்கு ஈசிஆர் பெரிய ஒரு பங்களா வீடு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க. வாங்காமல் போ. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் என்ன, எதுக்கு இத்தனை பேர் ஊழல் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு எதுக்கு சொல்கிற? அப்போ நீ ஊழல் பண்ணுறதுக்காக அடுத்தவனை குறை சொன்னியா? இல்லை நம்ம முந்திக்கணும், அவங்க முந்திக்க போகிறாங்க, நம்மளை பிடிச்சி உள்ளே போடுற போகிறாங்க, நம்ம முந்திக்கும் அப்படின்னு பண்ணியா? இல்லை உன் பின்னாடி மெத்தையில் ஆளுங்கட்சி இருக்குது, ஒன்றிய அரசு இருக்குது, அந்த அமலாக்கத்துறை இருக்குது, அந்த தைரியத்தில் பண்ணியா? நம்மளை யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, நம்ம வச்சா தான் சட்டம், நம்ம பிஜேபியை கொஞ்சம் லைட்டாக அப்படி முளவிட வச்சுருக்குறோம், அதனால் நம்மளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்மளை பிடிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தியா? ஒரு நாளில் தம்பி, ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிக்கணும் மிஸ்டர் அண்ணாமலை மாட்டிக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான கணக்கு அமைக்கணும். நீங்கள் வந்து எந்த விதமான அரசு பதவியும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கவுன்சிலராக கூட இல்லாமல், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியும் இல்லை, அரசு பதவியும் இல்லை, ஆனால் இவ்வளோ கோடி ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னாக்க எல்லாம் கழிவுகளே ஊற்றுறாங்க. பார்த்தா நம்ம மட்டும்தான் டீசெண்டாக பேசுகிறோம். நமக்கு அவன் டீசெண்டாக, அந்த டீசெண்டாக பேசுகிறா, நமக்கு என்ன இருக்குது? டீசெண்டாக பேசாமல் இல்லாமல் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ இந்த நம்ம காணொலியை போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ அரசியல் பேசு, டிஎம்கே ஃபைல்ஸை விடு, அதிமுக ஃபைல்ஸை விடு, உன்னோட பையில் எடுத்துகிட்டு வா. எந்த பையிலாக என்ன இலவோ கர்மமோ பண்ணித்தோல, அது வேறு விஷயம். ஆனால் நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன பார்த்தியா? என்ன ஸ்டேட்மெண்ட்டு? அதாவது அறிவாலயத்தின் அறிவாலயத்தை வந்து செங்கலாக பிரித்து எடுப்பேன் அப்படின்னு. அதாவது திமுககாரங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு, அண்ணாமலை எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, அதனால் அண்ணாமலை இங்கேயே இருக்கட்டும், அதனால் எங்களுக்கு நன்மை தான் பண்ணுறாரு, அதனால் நாங்கள் ஜெயிச்சிரும் அப்படின்னு திமுக தரப்பில் யாரோ சொல்லியிருக்காங்க. அது முக ஸ்டாலினாவே இருக்கட்டும், யாரோ ஒருத்தராக இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? நீ வேறு ஸ்டேட்மெண்ட்டு நிறைய இருக்குது ஸ்டேட்மெண்ட்டு. இல்லை, நாங்கள் பண்ணுறது அவருக்கு நல்லது மாதிரி தான் தெரியும், ஆனால் நல்லது இல்லை, நாங்கள் பண்ணுறது அவருக்கு வைக்கிற டைம் பாம், அது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அரசியல் ரீதியான வெடிக்கும். நீங்கள் எலெக்ஷனில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி சொல்லலாம். இல்லை வேறு என்ன மாதிரி வேணாலும் சொல்லலாம். அதை விட்டுட்டு நாங்கள் இங்கே தான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டேன், நான் அறிவாலயத்தை செங்கலாக பிரிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய திமிரெடுத்த ஒரு வார்த்தை. அப்போது இது கோபம் வர வைக்கக்கூடியதா இல்லையா? அது சொல்லு முதல்ல. திமுககாரங்க வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, ஏன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாரு முக ஸ்டாலின். ஏன் ஆஃப் பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டார். காலம் போகிற போக்கில் ஏன்டா நம்ம போய் அது இதுன்னு குண்டங்க மடங்கன்னு பேசிக்கிட்டு நம்ம டீசெண்டாக பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். இதனால தான் அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை அவர் தூக்கி அரசு பண்ணி அவர் பதவியை வந்து பறித்தார். திருப்பி கூப்பிட்டு பதவியை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து அவரும் நாகரிகமாக பேசுவார், மற்றவங்களையும் நாகரிகமாக பேச சொல்கிறார். அதான் முக ஸ்டாலின்.
அதனால் வந்து அவர் டீசெண்டாக விட்டு போயிடுவார்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் அந்த கட்சிக்காரங்க எல்லோரும் விட்டு போயிடும். யாராவது கூப்பிட்டு யாராவது ஏதாவது ரியாக்ஷன் பண்ணிட்டாக்கா கூப்பிட்டு கண்டிச்சிடுவார் உடனே. ஏப்பா அவங்க பேசிட்டு போகிறாங்கப்பா, நீ பாட்டு உங்கள் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவார். போல இருக்குது, தெரியுது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீ செங்கலாக பிரிச்சிடுவேன்னு சொன்னால் அறிவாலயத்தோட வரலாறு ஏதாவது தெரியுமா உனக்கு ஒரு வரலாறு இருக்குதா? உனக்கு ஏதாவது ஒரு வரலாறு இருக்குதா? இப்போ உனக்கு என்ன தெரியுமா வரலாறு இருக்குது? நீ கொள்ளையடித்து சொத்து சேர்த்து வச்சுருக்காங்கிற வரலாறு தான் இருக்குது. ஆனால் அறிவாலயத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்ன வரலாறு தெரியுமா? தமிழ்நாட்டை செதுக்கிய இடம் அறிவாலயம், தமிழ்நாட்டுக்கு அறிவை ஊட்டிய இடம் அறிவாலயம், தமிழ்நாட்டு மக்களை முன்னேற்றிய இடம் அறிவாலயம், தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி கொடுத்தது அறிவாலயம். தமிழ்நாடு இந்த அளவுக்கு இன்றைக்கி முன்னேறி இருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஒரு தூண் அறிவாலயம் அப்படிங்கிறத நீ மறந்துடக்கூடாது. நீ படித்து பாரு அறிவாலயத்தின் கதையை படித்து பாரு. பெரியாரின் கதையை நீ 20,000 புத்தகங்கள் படித்தவன்ல, நீ 20,000 புத்தகங்கள் படிச்சிருக்கிற. நீ 20,000 புத்தகங்கள் படித்த நீ உனக்கு மூளை எவ்வளோ பெருசு இருக்கும்? அந்த 20,000 புத்தகங்களில் பெரியாரோட ஒரு புத்தகத்தை நீ படிச்சிருக்கியா? கலைஞர் எழுதின ஒரு புத்தகத்தை படிச்சிருக்கியா? இல்லை அண்ணா எழுதின ஒரு புத்தகத்தை படிச்சிருக்கியா? இல்லை கலைஞர், அண்ணாதுரை, பெரியார் இவங்க 3 பேச்ச மேடையில் பேசுகிறத போட்டு பார்த்தா அது யூடியூப்பில் இருக்குது, வலைவலியில் இருக்குது, எல்லாமே இருக்குது. தனியாக கேசட்லாம் விற்கிறாங்க, தனியாக இது போட்டு எல்லாம் விற்கிறாங்க, சிப்பு போட்டு எல்லாம் விற்கிறாங்க. பெரியார் திடலில் நிறையா இருக்குது. ஒரு தடவை அதை வாங்கி படித்து பார்த்தியா? அதை வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா உனக்கு இந்த ஆட்டு புத்தி இருக்காத. நீ நல்ல மனுஷனாக இருந்திருப்பிய, நீ நேர்மையான மனுஷனாக இருந்திருப்பிய. பெரியாரினுடைய ஒரு சிந்தனையை, அண்ணா பேரறிஞரினுடைய ஒரு சிந்தனையை, கலைஞரினுடைய ஒரு செயலை, அவர் சிந்தனை சிற்பின்னு அவர் அண்ணாவால் போற்றப்பட்டவர், அதை அவரை விடு. அவருடைய ஒரே ஒரு செயலை, ஒரு செயல், கத்திப்பாறை மேம்பாலம்னு ஒன்று கட்டியிருக்காரு. கலைஞர் காலத்தில் கட்டினது. இங்கே அதிமுக காலத்துலலாம் எந்த இதுவும் நல்லது செய்யலை. நம்ம திருச்சி ஜங்ஷனில் இருக்கிற ரவுண்டான இருக்குது பார்த்தீங்களா, அதுவே கலைஞர் காலத்தில் கட்டினது தான். இன்னமும் அப்படியே இருக்குது ஸ்டடியாக. தெரியுதா? கலைஞர் கட்டிய இந்த கத்திப்பாறை மேம்பாலம் மேலே இருந்து பார்த்தா அது கட்டிய கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தது நம்ம எங்கே ஹெலிகாப்டரில் போனோம். நமக்கு அந்த பாக்கியெல்லாம் ஏது, அதெல்லாம் இல்லை நமக்கு. அது மாதிரி நீ போய் இப்போ அடிக்க ஒரு தடவை பிளைட்டில் போகிற, ஏரோப்ளைனில் போகிற, நினச்சா ஃபாரினுக்கு போகிற, அரசியல் போய் கற்றுக்கிட்டு வராங்கன்னு போனேன், அமெரிக்காவுக்கு எங்கேயோ போனேன். இவ்வளோ போனாலும் நீ கத்திப்பாறை மேம்பாலத்து மேலே ஏறி அந்த கத்திப்பாறை மேம்பாலத்தில் பறந்து அந்த கத்திப்பாறை மேம்பாலத்தை ஒரு ரவுண்ட் அடித்து அந்த கத்திப்பாறை மேம்பாலத்தை ஒரு தடவை பார்க்க வேண்டியது தானே? அப்போ தெரியும் கலைஞருடைய செயல் என்னான்னு, இந்த நாட்டுக்கு அவர் எவ்வளோ அர்ப்பணிச்சிருக்காரு. இத்தனை பாலங்கள் கட்டியிருக்காரு, ஏதாவது ஒரு பாலம் டேமேஜ் ஆகிருக்கா இது வரைக்கும்? கலைஞர் காலத்தில் தானே அத்தனை பாலங்களும் கட்டப்பட்டுச்சு. அத்தனை பாலங்கள் கட்டின ஒரு பாலம் டேமேஜ் ஆகிருக்கா? ஏன்னா அங்கே லட்சக்கணக்கான கோடியை போட்டு கட்டி பீகார்லேயும் உத்தரப்பிரதேசம் பாலம் புத்து அதுவும் பீகாரில் அநியாயத்துக்கு புத்துன்னு விழுகுது. கேட்டால் டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறாங்க. டபுள் இன்ஜின் சர்க்காரில் போட்டுக்கிட்டு நல்லா என்னத்தை சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியல. கலைஞர் கட்டிய ஒரு மேம்பாலத்தில் ஒரு சின்னோண்டு பழுது அவர் ஆற்றிய ஐடி துறைக்கு ஆற்றிய சாதனை ஏதாவது ஒன்று தெரியுமா? கால்நடைகளுக்கு ஆற்றிய சாதனை ஒன்று சொல்ல முடியுமா? கல்விக்கு ஆற்றிய சாதனை ஒன்று. உன் பக்கத்தில் நீ எல்லாம் திமுக பற்றி பேசலாமா? அறிவாலயத்தை பற்றி பேசலாமா? அறிவாலயங்கிறது அறிவை புகட்டக்கூடிய ஒரு இடம்தான். அதற்கு பெயர் தான் அது அறிவாலயம் என்று அழைக்கப்படுகிறது. அது உனக்கு தெரியுமா? உங்களுக்கு அது இருக்குதா? தேடிப்பார் இருக்கான்னு. இன்னும் இருக்குது உனக்கு, வச்சு செய்ய போகிறாங்க. நல்லா மாட்டின நீ இப்போ நீ யாருக்கு தெரியுமா எதிரியாக இருக்க? நீ உன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு, உன்னுடைய எதிரிகளுக்கு நீ எதிரியாகல. உன்னை எதிரியாக பாவிக்கக்கூடிய அதிமுகவோ இல்லை எடப்பாடியோ இல்லை முக ஸ்டாலினோ இல்லை திமுகவோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ அவருக்கெல்லாம் நீ எதிரியாகல. அவருக்கெல்லாம் உன்னை மதிக்கவே இல்லை, உன்னை பொருட்டாவே நினைக்கல அவங்க. நீ யாருக்கு எதிரியாக இருக்க தெரியுமா? உன்னுடைய கூட இருந்தாங்க பார்த்தீங்களா, உன் கூட இருந்தாங்க பார்த்தியா கட்சிக்காரங்க, அவங்களுக்கே நீ எதிரி ஆகிட்டு இருக்கப்ப. அவங்களும் நீ போட்டு கொடுத்துருக்கிறதாக தான் சொல்கிறாங்க காணொலியில். நமக்கு ஒன்றும் தெரியாது. காணொலிகளை பார்க்குறது தான் பேசுகிறோம். நம்ம இடத்த போய் நம்ம துப்பறி பிரிவாக வச்சுருக்கிறோம். நம்ம ஏதோ பஞ்சத்துக்கு வாழ்கிறோம். ஏன்னா அது மாதிரி காணொலியில் பார்க்குறோம், அதை தான் அவனைய பேசுகிறான். அதனால் வார்த்தையே ரொம்ப அளவாக விடணும். திமுக பயிற்சி விட்றான்னு அந்த மந்திரி அவ்வளோ ஊழல்ன, இந்த மந்திரி இவ்வளோ ஊழல்ன, இவன் இவ்வளோ ஊழல்ன, இவன் இவ்வளோ ஊழல்ன, கடைசியில் போட்டியவே வெளியே கொண்டு வந்துட்டு போட்டாங்க.
உன் போட்டி எடுக்க போகிறாங்க. அது நல்லா தெரியுது. அதனால் நம்ம ஒரு வார்த்தையை பேசும்போது யோசித்து நிதானமாக யாரை பற்றி பேசணும், எது பற்றி பேசணும். நீ கலைஞரை விமர்சனம் பண்ணு, பெரியாரை விமர்சனம் பண்ணு, அண்ணாதுரையை விமர்சனம் பண்ணு, ஸ்டாலினை விமர்சனம் பண்ணு, யாரை வேணால் விமர்சனம், அம்பேத்கரை விமர்சனம் பண்ணு, யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணு. ஆனால் அந்த செங்கலாக பிரிப்பாங்கிறதுலாம் ஒரு ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை. இதெல்லாம் சொல்லக்கூடாது. யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த கட்சிக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு யோசித்து பேசு. அவங்க நிறைய பார்த்துட்டாங்க உன்னைய மாதிரி. எம்ஜிஆரோட பெரிய ஆளா நீ? அது மாதிரி அவங்க எம்ஜிஆரையே பார்த்தவங்க அவங்க. ஏன்னா இந்திரா காந்தியோட பெரிய ஆளுங்களா நீங்கள்? இந்திரா காந்தியவே பார்த்துட்டாங்க, மிஸ்ஸாவே பார்த்துட்டாங்க திமுகக்காரங்க. அதனால் இந்த செங்கலாக பிரிப்பேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தை. அதெல்லாம் இனிமேல் யூஸ் பண்ணாத. உன்னைய காப்பாற்றிக்க நீ. நன்றி, வணக்கம். வரட்டுமா?